ஜெயிலர் பட நடிகர் விநாயகன் மீது சிறுமியின் புகைப்படத்தை சமூக வலைதளத்தில் அத்துமீறி அவதூறாக பதிவிட்டதாக கூறி சிறுமியின் தந்தை அளித்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. சர்ச்சை நடிகரின் மீதான புதிய வழக்கு விவரம் என்ன? நடிகர் ரஜினிகாந்த் நடிப்பில் வெளியான ஜெயிலர் படத்தின் வில்லனாக நடித்து பிரபலமானவர் விநாயகன். முன்னதாக பல படங்களில் அவர் நடித்திருந்தாலும் ஜெயிலர் படம் அவரை சிறந்த வில்லன் நடிகராக உயர்த்தியது. எந்த அளவுக்கு படத்தின் மூலம் பிரபலமானாரோ அந்த அளவிற்கு சர்ச்சைகளுக்கும் பெயர் போனவர் நடிகர் விநாயகன். கடந்த 2025ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் கொச்சி கல்லூரியில் உள்ள அவரது அடுக்குமாடி குடியிருப்பின் பால்கனியில் நின்றபடி தான் அணிந்திருந்த வேட்டியை அவிழ்த்து ஆபாச போஸ் கொடுத்த சம்பவம் பெரும் சர்ச்சைகளை கிளப்பியது. இதை அந்த பகுதியைச் சேர்ந்த ஒருவர் செல்போனில் பதிவு செய்து சமூக வலைத்தளங்களில் பகிர்ந்தார். நடிகர் விநாயகனின் இந்த செயலுக்கு பலரும் சமூக வலைத்தளங்களில் கடும் கண்டனம் தெரிவித்தனர். அதன் பிறகு தன்னுடைய தவறுக்கு நடிகர் விநாயகன் சமூக வலைத்தளம் மூலமாக மன்னிப்பு கோரினார். இந்த சம்பவம் தொடர்பாக யாரும் புகார் செய்யாததால் போலீசார் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இந்நிலையில் விநாயகன் மீது கேரள மாநிலம் ஆலப்புழாவில் உள்ள மாவேலிக்கரா பகுதியைச் சேர்ந்த ஒருவர் குழந்தைகள் உரிமைகள் ஆணையத்தில் அளித்த புகாரின் பேரில் அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. சிறுமியின் தந்தை அளித்த புகாரில் தனது 8 வயது மகளின் புகைப்படத்தை விநாயகன் தனது முகநூல் பக்கத்தில் அவதூறாக பகிர்ந்ததாகவும் அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியிருந்தார். கடந்த 2025ஆம் ஆண்டு ஜூலை 23ஆம் தேதி சிறுமியின் தந்தை நடிகர் விநாயகனுக்கு எதிராக மற்றொரு நபர் பதிவிட்ட முகநூல் பதிவை வாட்ஸ்அப் மூலம் விநாயகனுக்கு அனுப்பியிருந்தார். அந்த முகநூல் பதிவை பார்த்து ஆத்திரமடைந்த விநாயகன் சிறுமியின் தந்தை மீது கடும் ஆத்திரமடைந்ததாக கூறப்படுகிறது. தனது கோபத்தை வெளிப்படுத்தும் விதமாக விநாயகன் சிறுமியின் தந்தை அனுப்பிய வாட்ஸ்அப் செய்தியை ஸ்கிரீன்ஷாட் எடுத்துள்ளார். மேலும் அவரது 8 வயது மகளின் வாட்ஸ்அப் சுயவிவர புகைப்படத்தையும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துள்ளார். பின்னர் அந்த ஸ்கிரீன்ஷாட்டுகளையும் சிறுமியின் தந்தையின் செல்போன் நம்பரையும் தனது முகநூல் பக்கத்தில் பதிவிட்டு தனது எதிர்வினையை ஆபாசமாக வெளிப்படுத்தியிருந்ததாக கூறப்படுகிறது. இதை சமூக வலைத்தளங்களில் பார்த்த பலரும் சிறுமியையும் சிறுமியின் தந்தையையும் மற்றும் அவர்களது குடும்பத்தினரையும் அவமதிக்கும் வகையில் இழிவான கருத்துக்களை பதிவிட்டுள்ளனர். மேலும் சிறுமியின் தந்தைக்கு போன் செய்து தகாத வார்த்தைகளால் பேசியுள்ளனர். இதனால் அந்த சிறுமியும் சிறுமியின் குடும்பத்தினரும் கடும் மன உளைச்சலுக்கு ஆளாகி இருக்கின்றனர். இதுகுறித்து சிறுமியின் தந்தை குழந்தைகள் உரிமை ஆணையத்தில் புகார் அளித்தார். அதன் பேரில் விநாயகன் மீது வழக்கு பதிவு செய்யுமாறு குழந்தைகள் உரிமை ஆணையம் உத்தரவிட்டது. இதைத் தொடர்ந்து மாவேலிக்கரா போலீசார் நடிகர் விநாயகன் மீது வழக்கு பதிவு செய்துள்ளனர். BNS சட்டப்பிரிவு, தகவல் தொழில்நுட்ப சட்டம் மற்றும் கேரள காவல்துறை சட்டத்தின் பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக மாவேலிக்கரா போலீசார் தெரிவித்துள்ளனர். விசாரணை தொடங்கிவிட்டதாகவும் விநாயகனின் வாக்குமூலம் பதிவு செய்யப்படும் என்றும் காவல்துறை சார்பில் தெரிவித்துள்ளது.